Taste the Daily. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுகவிடம் காங்கிரஸ் 117 தொகுதிகளை கேட்பதன் மூலம் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் விரிசல் தொடங்கிவிட்டது என்பது தெளிவாகி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊட்டியில் எழுச்சி உரை ஆற்றிய புரட்சித் தமிழர் திமுகவின் கூடாரம் காலியாக போவதாக விமர்சித்துள்ளார். இன்னைக்கு திமுகவும் காங்கிரசுக்கும் சண்டை முட்டிட்டு நீங்க பத்திரிகைகள் பார்ப்பீங்க, ஊடகங்கள் பார்த்தீங்க. நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணுட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார். தவறு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. ஏன்னா எத்தனை நாளைக்கு வீலே கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. அவரு வேடிக்கை பார்த்து சலிச்சு போச்சு பாவம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் பேசியிருக்கார். அழகிரி, திரு KS அழகிரி அவர்கள் 4 நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல என்ன தப்பு? 60 ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், 60 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார். சாரை அவர்கள் குடித்து, அதாவது கரும்பு இருக்குல்ல, அந்த சாரை யாரு கூட்டணிக்கு தலைவாங்க குடிச்சிடறாங்களாம். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அதுல வருது பாத்தீங்களா சக்கை, அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இப்போது நாணவாதை வந்தது, இப்போது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள். அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய KS அழகிரி இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரிசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது.